கிருபையும் இரக்கம் அன்பும் தயவுள்ள நல்ல ஆண்டவரே, ஆசீர்வதிக்கப்பட்டு இந்த நல்ல வேலைக்காக கிறிஸ்தோம் பிதாவே, நாங்கள் சேர்ந்து எங்களுக்கு ஒத்தாசி வரும் பருவத்தை நோக்கி எங்கள் கண்களை ஏறெடுக்கிறோம். பரலோகம் திறக்கப்படட்டும், உடைய மகிமை இறங்கட்டும். பரிசுத்தரே, பாடல் பகுதிகள், இசை பகுதிகள், ஜப பகுதிகள் கர்த்தருடைய மகிமை நிரம்புறதாக மாறட்டும். என்னுடைய வார்த்தை நம்முடைய பிள்ளைகளுக்கு ஒவ்வொருவருக்கும் தேவையான வார்த்தைகள் இந்த நல்கித்தார் எங்களுடைய கருத்தில் அர்ப்பணிக்கிறோம். இது மூலமாக பார்க்கிறேன் கேட்கிறேன் அத்தனை உடைய பிள்ளைகளையும் பரலோகத்தினுடைய கருத்தில் சமர்ப்பிக்கிறேன். தெய்வ மகிமை இறங்கட்டும். கிருபையை மூடிக்கொள்ளும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நாமத்திற்காக தாராதரை வேலையையும் எங்களுடைய ஆராய்ச்சியாக ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். கர்த்தரை ஆசீர்வதிப்பதாக. இந்த நாளிலேயும் நாம் ஒருமித்து கர்த்தருடைய நாமத்தை வெளிப்படுத்த சில பாடலை பாடி எங்களுடைய இருக்கிற ஒவ்வொருவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தரை ஆசீர்வதிப்பார். சேர்ந்து பாடுவோம். கர்த்தருடைய நாமம் வெளிப்படுவதாக. போற்றி துதிப்போம் என்ற தேவனே, புதிய இதயமுடனே நேற்று நின்று வேண்டுமாக இயேசுவை நாம் மீண்டும் பாடி துதிப்போம் என்ற பழைய பாடலை நாம் சேர்ந்து இணைந்து பாடுவோம். கர்த்தருடைய நாமம் இந்த வேளையில் வெளிப்படுவதாக. போற்றி துதிப்போம் தேவனே, புதிய இதயமுடனே நேற்று நின்று வேண்டுமாக இயேசுவை நாம் மீண்டும் பாடி துதிப்போம். நாம் சேர்ந்து எங்களோட இணைந்து எல்லாருடைய பிள்ளைகளும் உற்சாகமாய் பாடுவோம். நாம் கண்டிப்பதா ஊற்றி துணி போல தேவனை புதிய இதயமுடனே, ஊற்றி துணி போல தேவனை புதிய இதயமுடனே நேற்று மீண்டும் வேண்டுமா இயேசுவை நாமே பாடி துதிப்போம். நேற்று மீண்டும் வேண்டுமா இயேசுவை நாமே பாடி துதிப்போம். இயேசு என்னும் நாமமே என் ஆத்துமாவின் கீதாவே, இயேசு நாமமே என் ஆத்துமாவின் கீதாவே,
என்று பாடுவே
இயேசு கூட வருவார், எல்லாம் அற்புதம் செய்வார். இதுதான் பாடலை உங்களோடு இணைந்திருக்கிறதால் ஒவ்வொருவரும் சேர்ந்து நாம் கரங்களை கட்டி உற்சாகமாய் பாடி கர்த்தருடைய நாமத்தை நாம் மேம்படுத்துவோம். எல்லாவித அற்புதம் செய்வார். இயேசு கூட வருவார், எல்லாவித அற்புதம் செய்வார். எல்லாம் செய்வார். இயேசு கூட வருவார், எல்லாவித அற்புதம் செய்வார். நோய்கள் பேய்கள் போட்டிடுவார், நோய்கள் பேய்கள் போட்டிடுவார். நொந்து போன உள்ளங்கள் நீக்கிடுவார், நொந்து போன உள்ளங்கள். நோய்கள் பேய்கள் போட்டிடுவார், நோய்கள் பேய்கள் போட்டிடுவார். இன்று நொந்து போன உள்ளங்கள், இன்றைக்கு நொந்து போன உள்ளங்கள். இயேசு கூட வருவார், எல்லாவித அற்புதம் செய்வார். சேர்ந்து பாடுகிறோம். இயேசு கூட வருவார், எல்லாவித அற்புதம் செய்வார். வேதனை துன்பம் நீங்கிடுவார், வேதனை துன்பம் நீங்கிடு. சமாதானம் சந்தோஷம் எனக்கு தருவார். சந்தோஷம் எனக்கு. வேதனை துன்பம் நீங்கிடுவார், வேதனை துன்பம் சமாதான சந்தோஷம் எனக்கு. நல்லா சொல்லுவாங்க, சமாதான சந்தோஷம். இயேசு கூட வருவார், எல்லாவித அற்புதம் செய்வார். கூட வருவார். உங்க வீட்டுக்கு வருவார். எத்தனை விசுவாசி உள்ளதால் கரங்கள் சொல்லி இயேசு கூட வருவார். பலவிதத்தோடு இருப்பீங்களா? இந்த ஆராதனை நடந்திருக்க குடும்பத்தில் கத்த வருவார். இயேசு கூட வருவார், எல்லாவித அற்புதம் செய்வார். கடற்கொள்ளை கஷ்டங்கள் நீக்கிடுவார், கடற்கொள்ளை கஷ்டங்கள் நீக்கிடுவார். கண்ணீர்கள் அனைத்தையும் துடைத்திடுவார், கண்ணீர்கள் அனைத்தையும். சொல்லுவாங்க கடற்கொள்ளை கஷ்டம். நீங்க சேர்ந்து பாடுவோம். கடற்கொள்ளை கண்ணீரெல்லாம் துடைப்பார். கூட வருவார். நல்லா உள்ள நாட்டு பாடுவாங்க. நீங்க பாடும்போதே உங்க குடும்பத்தில் கர்த்தர் அதிசயம் செய்வார். நீங்கள் ஆராதித்துக் கொண்டிருக்கும் பொழுதே உங்க குடும்பத்தில் கர்த்தர் அற்புதங்களை செய்வார். உள்ள நாட்டு விசுவாசத்தோடு கரங்களை தட்டி சொல்லுங்க. இயேசு கூட வருவார், இயேசு கூட வருவார். எல்லா விதமான அற்புதங்களையும் நல்லாவே செய்ய முடியும். எடுத்த காரியத்தில் வெற்றி பெறுவேன், எடுத்த காரியத்தில் வெற்றி பெறுவேன். எதிரியான சாத்தானை முறியடித்தேன், எதிரியான சாத்தானை. சொல்லுவாங்க எடுத்த காரியத்தில். எடுத்த காரியத்தில் வெற்றி பெறுவேன், எதிரியான சாத்தானை முறியடித்தேன். இன்று எதிரியான எனக்கு எதிராக சாத்தான முறிய, எனக்கு எதிராக சாத்தான. இயேசு கூட வருவார். எல்லாவித அதனாலே செய்ய முடியாதவை ஒன்றுமே இல்லை. அது சின்ன காரியமோ அது பெரிய காரியமோ அது கர்த்தராலே முடியும். அது
எப்படிப்பட்ட காரியமாய் காணப்பட்டால் இயேசுவால் முடியும். இயேசு கூட வருவார். ஆமென் ஆமென். எல்லாம் இந்த அற்புதம் உங்க கூட இயேசு இருக்கிற விசுவாசிக்கு இயேசு கூட விசுவாசிகளுக்கு எல்லாம் நல்லா சொல்லுங்க மக்கள். என் கூட இயேசு இருக்கிறார், என் பக்கத்தில் இயேசு இருக்கிறார். இயேசு கூட வருவார். எல்லாம் இந்த அற்புதம் செய்வார். நோய்கள் எல்லாம் நீங்க சொல்லுங்க. நோய்கள் பேய்கள் போட்டிடுவார். என்னுடைய வாழ்க்கையில் என் குடும்பத்தில் காணப்படுகிற நோய்கள் ஒருவேளை நோய் அறிகுறியாக காணப்படும் அந்த நோயின் அறிகுறிகள் எல்லாம் இந்த இரவு கர்த்தர் மாற்றப்படுவார். உற்சாகமா விசுவாசத்தோடு சொல்லுங்க. நோய்கள் நோய்கள் பேய்கள் ஆமென். நோய்கள் பேய்கள் ஓ ஆமென் ஆமென். ஓ நன்றி ஓ நந்து வார உள்ளத்தை தேடுவார். இயேசு இயேசு கூட வருவார். எல்லா விதமான அற்புதம் அவங்களுக்கு உண்டு. ஓ நன்றி அப்பா. ஓ நன்றி. ஓ சொல்லுங்க. இயேசு ஆமென். இயேசு கூட வருவார். எல்லா வித வேதனை துன்பம் எல்லாம் வேதனை துன்பம் சொல்லுங்க சொல்லுங்க. உங்க வாழ்க்கையில் வேதனை இருக்குன்னா அது என்னைக்கே மாறும். இதோட புயல் காற்று ஓய்வு போகும். உள்ளது நாடுக்கு சொல்லுங்க பார்க்கலாம். சமாதானம் எனக்கு தருவார். ஓ வேதனை துன்பம் நல்லா சொல்லுங்க. இந்த வார்த்தையை அறிக்கை பண்ணுங்க. நம்மளுடைய சொல்லுங்க இருக்கிறாங்க இடங்களை அப்படியே அறிக்கை பண்ணி சொல்லுங்க அந்த வார்த்தை. ஓ நன்றி அப்பா. ஓ சமாதானம் கொடும். ஆமென். சமாதான சந்தோஷம் எனக்கு தருவார். சொல்லுங்க சமாதான சந்தோஷம். எதிரியான சாத்தான முறியடிப்பேன். சொல்லுங்க எதிரியான சாத்தான. சொல்லுங்க கண்ணீரில் அனைத்தையும் கண்ணீர்கள் அனைத்தையும் துடைத்திடுவார். இயேசு கண்ணீர்கள் இன்றைக்கு சமாதான சந்தோஷம் சமாதான சந்தோஷம் எனக்கு தருவார். சொல்லுங்க பார்க்கலாம். இந்த இரவு சந்தோஷம் சமாதானத்தையும் உங்க குடும்பத்தில் கத்த தருவார். அதை பெற்றுக்கொள்வோம். சமாதான சந்தோஷம். எடுத்த காரியத்தில் வெற்றி பெறுவேன். எடுத்த காரியத்தில் வெற்றி பெறுவேன். எதிரியான சாத்தான இன்றைக்கே முறியடிக்கப்படுவதாக ஒரு நாட்டில் சொல்லுவோம். எடுத்த காரியத்தில் ஓ நல்ல நீங்க எடுக்க காரியம் இன்னைக்கு வெற்றியாக முடிக்கட்டும். இழப்புகள் மாறட்டும். ஓ தோல்விகள் மாறட்டும். ஆமென். ஓ கூட வருவார். எல்லா வித அற்புதம் செய்வார். எங்க இயேசு கூட வருவார். எல்லா வித அற்புதம் செய்வார். இயேசு கூட வருவார். இயேசு கூட வருவார். எல்லா வித அற்புதம் செய்வார். சொல்லுங்க. இயேசு இயேசு கூட வருவார். எல்லா வித அற்புதம் செய்வார். விசுவாசிக்கிறீங்க. எங்களோடு ஆராதித்துக் கொண்டிருக்கிறவர்கள் எத்தனை பேர் நம்புறீங்க? இயேசு எங்களோடு கூட இருக்கிறார். என் கர்த்தர் எங்களோடு கூட இருக்கிறார். புயல் காட்சி எழுப்பும்போது நாலாம் சாமத்திலே கடல் மீது நடந்து வந்தவர் இன்னைக்கு உங்க வாழ்க்கையில் கர்த்தர் இறங்கி வருவதாக. சமாதானம் சந்தோஷத்தை கர்த்தர் தருவார். கண்ணீரை துடைப்பார். நாம் சேர்ந்து பாடலை கூட நாம் இணைந்து நாம் பாடி ஆண்டவரை ஆராதித்து ஆண்டவரை மகிமைப்படுத்த போகிறோம். எல்லாரும் இணைந்து அடைக்கலமே அடிமை நாளை நாம் பெருப்பேரை அமைகிறது. கர்த்தர் செய்த நன்மைகளை நாம் பாடல் நாம் சேர்ந்து இணைந்து பாடுவோம். எங்களோடு இணைந்து பாடுங்கள். கர்த்தருடைய வாழ்க்கையில் நிச்சயமாக நன்மைகளை கர்த்தர் அற்புதங்களை செய்யலாம். கர்த்தரை செய்த நன்மைகளை நித்தம் நித்தம் நான் நினைப்பது செய்து பாடும் என்று நாம் நினைக்கிறோம்.
ஆர்ப்பரிப்பேனே நாகமகிழ்ந்து கர்த்தர் செய்த நன்மைகளையே நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே. கர்த்தர் செய்த நன்மைகளையே நித்தம் நித்தம் நான் அடைக்கலமே உன்னதடிமை நானே. ஆர்ப்பரிப்பேனே நாகமகிழ்ந்து கர்த்தர் செய்த நன்மைகளையே நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே. கர்த்தர் செய்த நன்மைகளையே நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே. அளவற்ற அன்பினால் அணைத்தவரே, எண்ணற்ற நன்மையால் நிறைந்தவரே. அளவற்ற அன்பினால் அணைத்தவரே, எண்ணற்ற நன்மையால் நிறைந்தவரே. வாசல்லாத நேசரே, மகிமை பெறாமல் வாசத்தாலும் வாரம் பற்றிடுவேனே. வாசல்லாத நேசரே, மகிமை பெறாமல் வாசத்தாலும் வாரம் பற்றிடுவேனே. அடைக்கலமே உமதடிமை நானே. காப்பரிப்பேனே ஆர்ப்பரிப்பேனே கர்த்தர் செய்த நன்மைகளையே நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே. கர்த்தர் செய்த நானே நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே. கர்த்தரே உம் செய்கைகள் பெரியவைகளே, சுத்தமே உம் செயல்கள் மகத்துவமானவே. கர்த்தரே உம் செய்கைகள் பெரியவைகளே, சுத்தமே உம் செயல்கள் மகத்துவமானவே. நித்தியரே உம் நியாயங்கள் என்றும் கேட்போமே. கர்த்தரை பேருங்கள் ஆமென். என்றும் ஆமென் ஆமென். பாக்கியமிதே அடைக்கலமே உமதடிமை. அல்லேலூயா. ஆர்ப்பரிப்பேனே ஆமென். கர்த்தர் செய்த ஆமென் நித்தம் நித்தம் நான். சொல்லுங்க சொல்லுங்க. கர்த்தர் செய்த ஆமென். என்னை என்று போதித்து நடத்துவாரே, கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுவாரே. என்னை என்று போதித்து நடத்துவாரே, கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுவாரே. நடக்கும் வழிதானே காட்டுவாரே, நம்பி வந்தோரை குவை சூழ்ந்து கொள்ளுதே. நடக்கும் வழிதானே காட்டுவாரே. அடைக்கலமே உமதடிமை நானே. ஆர்ப்பரிப்பேனே ஆமென். கர்த்தர் செய்த அல்லேலூயா. ஆமென். கர்த்தர் செய்த நன்மைகளையே நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே. கரம் பற்றி நடத்தும் கர்த்தரீரல்லோ, கூப்பிட்ட என்னை குணமாக்கினீரல்லோ. கரம் பற்றி நடத்தும் கர்த்தரீரல்லோ, கூப்பிட்ட என்னை குணமாக்கினீரல்லோ. குழிவிலாதபடி காத்துக் கொண்டீரே, அழுகையை களிப்பாக மாற்றிவிட்டீரே. குழிவிலாதபடி காத்துக் கொண்டீரே, அழுகையை களிப்பாக. சொல்லுங்க. கரம் பற்றி நடத்தும் கரம் பற்றி நடத்தும் கர்த்தரீரல்லோ, கூப்பிட்ட என்னை குணமாக்கினீரல்லோ. சொல்லுங்க. கரம் பற்றி நடத்தும் கர்த்தரீரல்லோ, கூப்பிட்ட என்னை குணமாக்கினீரல்லோ. குழிவிலாதபடி காத்துக் கொண்டீரே. ஆமென். சொல்லுங்க. ஆமென். குழிவிலாதபடி காத்துக் கொண்டீரே. களிப்பாக குழிவிலாதபடி காத்துக்
கொண்டீரே அழுகையை கழிப்பாக ஒரு விஷயம் கூட சேர்ந்து துளிராக காத்து கொண்டீரே ஆமே ஆமே ஆடைகளமே உமதடிமை நானே ஆக்கரித்தேனே அக மகிழ்ந்து கர்த்தரின் செய்த நன்மைகளை
சொன்ன சர்வ வல்லமையுள்ளதான தேவன் இந்த இரவு வேளையிலே நம்முடைய மக்களை இன்றைக்கு மறுபடியாக இந்த வேளையிலே எங்களோடு இணைந்து ஆராதித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் கர்த்தருடைய கிருபை கரம் வெளிப்படும்படியாக நல்ல கரங்களை தட்டி ஆவியான நன்றிகளை செலுத்தி ஆவியானவரை உம்மை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். வல்லமை உள்ளவரே உமக்கு நன்றி. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. பயங்கரமான குழியில் இருந்து எங்களை தூக்கி எடுத்தவரே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் நன்றி செலுத்துகிறோம். யோசேப்பை குழியில் இருந்து தூக்கி எடுத்தது போல ஆவியானவரே எங்களை கரம் நீட்டி எங்களை தூக்கி எடுத்தவரே உமக்கு நன்றி. உள்ளது நாளும் கரங்களை தட்டி ஆண்டவர் நன்றிகளை செலுத்துவோம். பயங்கரமான புயலின் நடுவில் நாம் சிக்கி தவித்ததான நேரம் நாம் சிக்கி தவித்ததான நேரம் வெள்ளத்து நேரத்திலே சிக்கி தவித்த நேரம் கர்த்தருடைய கிருபை கரம் நம்மை தேடி வந்து நம்மை தூக்கி எடுத்து அவருடைய கிருபைக்கான நல்ல கரங்களை தட்டி ஆண்டவரே உமக்கு நன்றி என்று சொல்லி துதிக்க பார்க்கலாம். என் அடைக்கலமே உமக்கு நன்றி, என் மறைவிடமே உமக்கு நன்றி. வேதவசனம் சொல்லுகிற உன்னதமான மலையில் இருக்கிறவர் சர்வ வல்லவருடைய நிழலிலே தங்குவா. இன்றைய கர்த்தர்களை சர்வ வல்லவருடைய நிழலிலே கர்த்தர் தங்கும்படியாக கர்த்தர் கிருபை செய்வாராக. எங்களோடு இணைந்து ஆராதித்துக் கொண்டிருக்க ஒவ்வொருடைய வாழ்க்கையும் கர்த்தருடைய நிழலிலே உங்களை பாதுகாப்பா. கர்த்தருடைய நிழல் உங்களுக்கு உண்டாவதாக. என் கரத்தின் நிழலினால் உன்னை மறைக்கிறேன். கர்த்தருடைய கரத்தின் நிழலினால் இந்த இரவுகளில் கர்த்தர்களை எங்கள் குடும்பங்களை வெளிநாடுகளில் இருக்கிறவனா இருந்தாலும் சரி, பல இடங்களில் வேலை பார்க்கிறவனா இருந்தாலும் சரி, உங்கள் குடும்பத்தை கர்த்தருடைய கரத்தின் நிழலினால் உங்களை மறைப்பா. எத்தனை விசுவாசிக்க இந்த இரவுகளில் நல்ல கரங்களை தட்டி ஆவியானவர் நன்றிகளை செலுத்தி ஆண்டவரே நீர் அடைக்கலாம். அளவற்ற அன்பினா அளவற்ற உடைய நேசத்தினா எங்களை பாதுகாப்பவரே உமக்கு நன்றி, எங்களை பாதுகாப்பவரே உமக்கு நன்றி. உள்ளது நாள் கரங்களை தட்டி ஆண்டவரே உமக்கு நன்றி ஆண்டவரே. எங்களை பாதுகாக்கும் தெய்வமே, எங்களை பாதுகாப்பவரே உமக்கு நன்றி. ஹalleluya ஹalleluya ஹalleluya. உம்மை துதிக்கிறோம் 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 ஆண்டவரே. இந்த இரவுகளில் எங்களோடு இணைந்து ஆராதித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் உம்முடைய பாதுகாப்பு வெளிப்படுவதாக. பாதுகாப்பு இல்லாத இந்த உலகத்திலே, பாதுகாப்பு இல்லாத இந்த உலகத்திலே, நிலை இல்லாத இந்த உலகத்திலே, நிலை இல்லாமல் இருக்கிறதா இந்த உலகத்திலே எங்களுக்கு பாதுகாப்பை கொடுக்கிற தெய்வத்தை நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே. எங்களுக்கு பாதுகாப்பை கொடுக்கிறவரே உமக்கு நன்றி, எங்கள் பாதுகாப்பே உமக்கு நன்றி. உம்மை நாங்கள் துதிக்கிறோம், உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. ஹalleluya ஹalleluya. பரிசுத்தாவே உமக்கு நன்றி, ஓ பரிசுத்தாவே உமக்கு நன்றி ஆண்டவரே. வேதவசனம் சொல்கிறது, ஓ தாவீது கர்த்தரை விசாரித்த பொழுது தான் இழந்த காரியங்களை குறித்து கர்த்தரிடத்தில் விசாரித்த பொழுது கர்த்தர் தாவீதுக்கு அருளை செய்தார். கர்த்தர் தாவீதுக்கு அருளை செய்தார். இழந்து போனதை தேட ரட்சிக்கவும் மனுஷனுமாக வெளிப்பட்டாங்க. இந்த இரவுகளில் கரங்களை தட்டி ஆண்டவரே இழந்து போனவைகளை தேட வந்தவர், இழந்து போனதை மீட்க வந்தவர். நாங்கள் வேதத்திலே வாசிக்கிறோம் தாவீது அவன் இழந்து போன காரியத்தை, அவன் சமாதானம் இழந்து போனால் சமாதானத்தை ஓ கர்த்தர் படுத்தார். ஓ அவன் இழந்து போன அனைத்தையும் கர்த்தரிடத்தில் விசாரித்தார். அப்பொழுது அவன் திரும்ப பெற்றுக் கொண்டார், அவன் திரும்ப பெற்றுக் கொண்டார். இந்த வேளையில் தகப்பனே எங்களோட ஆராதித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் இழந்தவைகளை திரும்ப பெற பண்ணுவீராக. இழந்த சமாதானம், இழந்த பலன் ஓ கர்த்தரிடத்திலிருந்து வர்ஷிக்கப்படுகிறார். பலன் இல்லாதவர் கர்த்தர் பலனை கொடுக்கிறார், சத்துவம் இல்லாதவர்களுக்கு கர்த்தர் சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். எத்தனை விசுவாசிகள் இந்த காலையில் இரவுகளில் ஆண்டவரே உம்முடைய பலனை எனக்கு காண வேண்டும், உம்முடைய பலனை எனக்கு தர வேண்டும். தாவீதிடத்தில் ஓ கர்த்தருடைய கிருபை வெளிப்பட்டது போல இன்றைக்கு நான் திரும்ப பெற வேண்டும் என்று சொல்லிவிட்டதனால் ஆண்டவரே உம்முடைய சமூகத்திலே காத்திருக்கிறேன் ஆண்டவரே, உம்முடைய சமூகத்திலே காத்திருக்கிறேன், உம்முடைய சமூகத்திலே காத்திருக்கிறேன் ஆண்டவரே. ஓ உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. சவால்கள் நிறைந்த இந்த உலகத்திலே, சவால்கள் நிறைந்த இந்த உலகத்திலே எங்கே நிற்க பண்ணுகிறாங்க, எங்கள் குடும்பத்தை நிற்க பண்ணுகிறாங்க. ஓ கரங்களை தட்டி ஆமென் சொல்லுங்க. ஆமென் ஆண்டவரே எங்களை நிற்க பண்ணோம். ஓ ஸ்தோத்திரம் அப்பா உமக்கு நன்றி. எங்களை நிற்க பண்ணுகிறாங்க. சவால்கள் நிறைந்த உலகத்தில் எங்களை நிற்க பண்ணுகிறாங்க. ஹalleluya. ஓ நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. ஓ தேவாஸ்தியாத்மனாமோ ஓ எங்களை வாழ வைப்பவரே உமக்கு நன்றி. எங்களை பலப்படுத்துகிறவரே நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. ஹalleluya ஹalleluya. கரம் பற்றி நடத்தும் கர்த்தரீரல்லோ கூப்பிட்ட என்னை உணவாக்கினீரே.
ஆகிறீரல்லோ காலம் பற்றி நடத்தும் கத்தரீரல்லோ கூப்பிட என்னை குணமாகிறீரல்லோ குளிர் விழாதபடி காத்து கொண்டே அழுதை கழிப்பா மாற்றிவிட்டீர் குளிர் விழாதபடி காத்து கொண்டே அழுதை கழிப்பா மாற்றிவிட்டீர். தெய்வங்களே, ஒருவேளை அழுகையின் பள்ளத்தாக்கில் எங்கள் குடும்பங்கள் கடந்து சென்று கொண்டிருந்தால் இந்த பகல் இந்த இரவு வேளையில் கர்த்தருடைய வாழ்க்கையில் கர்த்தர் அற்புதங்களை செய்வார். அழுகை கூக்குரல் சத்தங்கள் நம்முடைய குடும்பத்தில் எழும்போது நீ அஞ்சாதே, நீ கலங்காதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன், நான் உன்னை பலப்படுத்த உனக்கு சகாயப்படுவேன், நான் உன்னோடு கூட இருப்பேன், நான் உன்னோடு கூட இருப்பேன் என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. இந்த இரவு வேளையில் அழுகையோடு கண்ணீரோடு இருக்கிறதான கர்த்தருடைய பிள்ளைகளை கத்திருந்த இரவு வேளையில் கர்த்தர் உங்களை கொடுக்கிறார். உங்கள் வேதனைகளை கர்த்தர் மாற்றுகிறார், உங்கள் பலவீனங்களை கர்த்தர் மாற்றுகிறார், உங்கள் போராட்டங்களை கர்த்தர் மாற்றுகிறார். உங்கள் சூழ்ச்சிகள் சத்துருடைய சூழ்ச்சிகள் போராட்டம் நிறைந்த இந்த உலகத்திலே கர்த்தர் உங்களுக்கு சமாதானத்தை கர்த்தர் கட்டளையிடுகிறார். அழுகையின் கூக்குரலை கர்த்தர் மாற்றி, அழுகையின் கூக்குரலை கர்த்தர் மாற்றி இந்த இரவு வேளையில் கர்த்தர் கம்பீர சத்தம் உங்கள் குடும்பங்களை கர்த்தர் ஒலிக்கப்பட்டதாக நீதிமான்களுடைய கூடாரங்களில் வெற்றியின் கம்பீர சத்தம் உண்டு. ஓ காலம் பற்றி நடத்தும் கத்தனீரல்லோ கூப்பிட்ட என்னை குணமாக்கினீரல்லோ காலம் பற்றி நடத்தும் கத்தனீரல்லோ கூப்பிட்ட என்னை குணமாக்கினீரல்லோ குளிர் விழாதபடி காத்து கொண்டே அழுதை கழிப்பாக மாற்றிவிட்டீர். குளிர் விழாதபடி காத்து கொண்டே அழுதை கழிப்பாக மாற்றிவிட்டீர். அடைக்கலமே உமரடிமை நாடும் ஆவலை பேரே கர்த்தர் நீர் செய்த நன்மைகளே நித்தம் நித்தம் நான் நினைப்பேன். கர்த்தர் நீர் செய்த நன்மைகளே நித்தம் யோபு சொல்லும்போது சொல்லுகிறார், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்றும் அவர் கடைசி நாளில் பூமியிலே நிற்பார் என்றும் நான் அறிந்திருக்கிறேன். எத்தனை பேர் இந்த இரவுகளில் விசுவாசிக்கிறீங்க? என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்றும் யோபு சொல்லுகிறார். தன்னுடைய வாழ்க்கையில் எல்லாவற்றையும் இழந்து, எல்லா சமாதானங்களையும் இழந்து, தன்னுடைய சரீரத்தில் பலவீனம் சொந்தமான நேரத்திலேயும் அவன் சொல்லுகிற வார்த்தை, என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்றும் அவர் கடைசி நாளில் பூமியில் நிற்பார் என்பதை நான் அறிந்திருக்கிறேன். அவர் கடைசி நாளில் பூமியில் நிற்பார் என்பதை நான் அறிந்திருக்கிறேன். இந்த என்னுடைய பிள்ளையே கர்த்தர் உனக்காய் கர்த்தர் எழுந்தருள்வாராக. என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், கர்த்தர் உயிரோடு இருக்கிறார், கர்த்தருடைய வாழ்க்கையில் உயிரோடு இருக்கிறார். உன்னுடைய வாழ்க்கையில் அற்புதம் செய்யும்படியாக கர்த்தர் உயிரோடு இருக்கிறார். உன்னை வாழ வைக்கும்படியாக கர்த்தர் இன்றைக்கும் ஜீவிக்கிறார். அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். அவர் இன்றைக்கும் கர்த்தர் உன்னோடு கூட இருந்தவனை ஆதரித்து அவர் கடைசி நாளில் பூமியில் நிற்பார் என்பதை நான் அறிந்திருக்கிறேன் என்று சொன்ன வார்த்தையின்படியா உங்கள் குடும்பங்களை கர்த்தர் ஆதரித்து நடத்த அவர் போதுமானவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படி வருகிறது ஆண்டவரே, ஆண்டவரே, இந்த பலவீனமான இந்த நேரத்திலே ஆண்டவரே, சமாதான கேடுகள் நிறைந்த இந்த நேரத்திலே ஆண்டவரே, ஒருவேளை இருக்க வேண்டும் சொன்னா யோபு சொன்னது போல சொல்லுங்க. ஆண்டவரே, நீங்க பூமியில எழுதி வருவி எனக்காய் நியாயம் செய்யும்படியாக, எனக்கு உதவி செய்யும்படியாக நீர் வருவே என்று சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். எத்தனை விசுவாசிக்கிறேன்? கரங்களை உயர்த்தி ஆண்டவரே, நான் விசுவாசிக்கிறேன். ஆண்டவரே, என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்பது என் கடைசி நாளில் பூமியில் நிற்பீர் என்பதை நான் அறிந்திருக்கிறேன். நான் அறிந்திருக்கிறேன். வாயில திறந்து சொல்லுங்க. ஆண்டவரே, நான் அறிந்திருக்கிறேன்.
நான் அறிந்திருக்கிறேன். எனக்கு உதவி செய்வீர் என்பதை நான் அறிந்திருக்கிறேன். எனக்கு அற்புதம் செய்வீர் என்பதை நான் அறிந்திருக்கிறேன். என் கடைசி நாளில் பூமியில் நிற்பீர் என்பதை நான் அறிந்திருக்கிறேன். என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். வழி தப்பி நான் திரிந்தேன். பாவ பழியை சுமந்தலைந்தேன். வழி தப்பி நான் திரிந்தேன். பாவ பழியை சுமந்தலைந்தேன். அவரது குரலே அழைத்தது என்னை. அவரது குரலே அழைத்தது என்னை. அந்த இன்ப நாளில் என் பாவம் நீங்கிற்று. அந்த இன்ப நாளில் என் பாவம் நீங்கிற்று. சந்தோஷம் பொங்கு, சந்தோஷம் பொங்கு, சந்தோஷம் என்னில் பொங்குதே. ஹல்லேலூயா. இயேசு என்னை என்னை மாற்றி சந்தோஷம் பொங்குதே. அப்படின்னு அவருடைய சமூகத்தில் ஒப்புக்கொடுத்த ஆண்டவர் என்னுடைய வாழ்க்கையில சந்தோஷம் பொங்கட்டும். ஆண்டவரை சந்தோஷம் இல்லாதபடிக்கு வேதனையிலே சிக்கொண்டவர்களா, அணிகள் மத்தியிலே சிக்கொண்டவர்களா, என்ன செய்வேன் என்று சொல்லி இருக்கிறான். உங்களுடைய வாழ்க்கையிலே சந்தோஷம் சமாதானம் வெளிப்படட்டும். ஆண்டவர் இந்த இரவுகளில் ஆராதனை எங்களோடு ஆராதிக்கிற ஒவ்வொருவரையும் உங்களுடைய பாதத்திலே நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே உங்களுடைய பாதத்திலே நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். உங்களுடைய பாதத்திலே நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். கர்த்தர் பலவந்தவர்களாய் மாற்றுகிறாக. கர்த்தர் பலவந்தவர்களாய் மாற்றுகிறாக. இழந்து போன சமாதானங்கள், இழந்து போன சந்தோஷங்கள், இழந்து போன சகல காரியங்களையும் இன்னும் பகல் வேளையிலே கர்த்தர் திரும்ப அடைய செய்யப்படியால் உங்களுடைய பாதத்திலே அர்ப்பணிக்கிறோம். உங்களுடைய சமூகத்திலே எங்களை பார்த்துக் கொண்டிருக்கிறவர்கள். ஆமென். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, மறுபடியும் உங்களை நான் சந்திப்பதிலே மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். கழிந்த நாளிலே உங்களோடு கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ள ஆண்டவர்களுக்கு கிருபை தந்தார். இந்த நாளிலும் உங்களோடு கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வதிலும் உங்களுக்காக ஜெபிப்பதிலும் நாங்கள் மிகுந்த சந்தோஷம் அடைகிறோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு உதவி செய்வாராக. இன்றைக்கு கர்த்தருடைய ஆவியானவர் உங்களோடு பேசும்படியாக ஆண்டவர் எனக்கு கொடுத்த வேத பகுதி, உங்களை தொடுகிறவர் அவருடைய கண்மணியை தொடுகிறார். உங்களை தொடுகிறவர் அவருடைய கண்மணியை தொடுகிறார். சகரியா தீர்க்கதரிசியின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை நாம் பார்க்கும்போது ஸ்தோத்திரம், கடைசி பகுதி என்ன சொல்கிறது? உங்களை தொடுகிறவர் அவருடைய கண்மணியை தொடுகிறார். ஆண்டவரை உங்களை தொடுகிறவன் ஆண்டவருடைய கண்மணியை தொடுகிறான் என்று ஆண்டவர் சகரியா தீர்க்கதரிசியின் மூலமாக இன்று கர்த்தர் உங்களோடு பேசுகிறார். அன்பான சிறு தம்பியே, தங்கச்சியே, வாலிபர்களே, பெரியவர்களே, தாய்மார்களே, உங்களோடு தான் ஆண்டவர் பேசுகிறார். உங்களை தொடுகிறவர் ஆண்டவருடைய கண்மணியை தொடுகிறார். எங்களை நேசிக்க ஒருவரும் இல்லையே, எங்களை பராமரிக்க ஒருவரும் இல்லையே, எங்களை விசாரிக்க ஒருவரும் இல்லையே, விசாரிப்பு அற்றவர்களாக நாங்கள் காணப்படுகிறோமே என்று ஒருவேளை உங்கள் உள்ளத்திலே நினைத்து நீங்கள் ஏங்கிக் கொண்டிருக்கலாம். நீங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையாக இருக்கிறதே, நான் நம்புறவர்கள் எல்லாரும் என்னை கைவிட்டார்களே என்று நீங்கள் எண்ணலாம். ஒருவேளை உங்கள் சரீரம் உங்களுக்கு தருகிற பலவீனத்தினாலே, வேதனையினாலே நீங்கள் மனம் உடைந்து போயிருக்கலாம். கர்த்தருடைய வார்த்தை உங்களை பார்த்து சொல்லுகிறது, வேண்டாம் வேண்டாம், உங்களுக்காக ஒரு பரிகாரி இருக்கிறார், உங்களுக்காக ஒரு ஆண்டவர் இருக்கிறார், உங்களை விசாரிக்க ஒரு தெய்வம் இருக்கிறார். நீங்கள் விசாரிக்கப்பட தக்கவர்களாக இருக்கிறீர்கள்.
உலகத்தில் மனிதன் ஒருவனை விசாரிப்பான் என்றால் விசாரித்து பாவம் என்ன செய்கிறது, அவரை யாரால் காப்பாற்ற முடியும் என்று சொல்லிட்டு போய்விடுவான். ஆனால் என் ஆண்டவர் அப்படி அல்ல. அவர் விசாரிப்பார் என்றால் நிச்சயமாகவே அற்புதத்தை செய்வார். உங்கள் கண்ணீரை துடைப்பார், உங்கள் வேதனைகளை மாற்றுவார். ஆண்டவர் உங்களை விசாரிக்கிறார். உங்களை ஒருவர் தொட்டால் அவருடைய கண்மணியை தொடுகிறார் என்றால் ஆண்டவர் எவ்வளவு உங்களை நேசிக்கிறார் என்று சகரியா தீர்க்கதரிசி அன்பான உள்ளவே உன்னோடு பேசிக் கொண்டிருக்கிறார். அந்த காலத்தில் தான் அவர் பேசினார். தீர்க்கதரிசி என்று சொல்லி எண்ணாது, இன்றைக்கு கர்த்தர் உன்னோடு பேசிக் கொண்டிருக்கிறார். உன்னை தொடுகிறவர் அப்படியே கண்மணியை தொடுகிறார். மாத்திரை சக்திகளோ, வில்லி சுனியத்தின் ஆவிகளோ, வறுமையோ, கொள்ளை நோயோ உங்களை தொட வருகிறதா? கவலைப்படாது. உங்களை தொடுகிறதா கர்த்தருடைய கண்மணியை தொடுகிறார். அப்படி என்றால் ஏன் இப்படி நடக்கிறது? எதனால் இதெல்லாம் நடக்கிறது? இது ஆண்டவருக்கு தெரியாதோ என்று கேள்விகள் பலரும் நம்முடைய இருதயங்களில் எழும்பலாம். எத்தனையோ பரிசுத்தவான்கள் இப்ப உள்ள கொள்ளை நோயினாலே பாதிக்கப்படுகிறார்கள். எத்தனையோ உள்ளங்கள் வேதனை அடைகிறார்கள். குடும்பத்தை வாழ வைக்க வேண்டிய, உழைத்து ஆகாரம் ஊட்ட வேண்டிய குடும்ப தலைவர் நோயினால் மாண்டு போகிறார்கள். அருமையாக நடத்துகிற பிள்ளைகள் மாண்டு போகிறது. கலக்கம் கலக்கம் வேதனை. அந்த வேதனையின் மத்தியில் தான் ஆண்டவர் இயேசு உன்னை பார்த்து சொல்லுகிறார், உன்னை தொடுகிறவன் அவருடைய கண்மணியை தொடுகிறார். உபாகமத்திலே நீங்கள் வாசிக்கும் போது 32ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். அவர் கண்மணி போல காத்தருவாராம். எவ்வளவு ஆச்சரியமான வார்த்தை! உபாகமம் 32:10 யாராயும் ஒருவர் வாசிக்கலாம். பாழான நிலத்திலும் ஊளையிடுதல் உள்ள வெறுமையான அவாந்திர வெளியிலும் அவர் அவனை கண்டுபிடித்தார், அவனை நடத்தினார், அவனை உணர்த்தினார், அவனை தமது கண்மணியை போல காத்தருளினார். நடத்தினார், உணர்த்தினார். உணர்வில்லாத வாழ்ந்து கொண்டிருந்த ஈவிதமே கர்த்தரால் உணர்த்தப்படுகிற ஒரு நேரத்தில் நாம் வந்திருக்கிறோம். அவர்களை நடத்தினார், நேர்மையாக நடத்தினார், உணர்த்தினார். நீ போகிற பாதை சரியல்ல, உன்னுடைய செயல் திட்டங்கள் சரியல்ல. அன்பானவர்களே, உங்களை நீங்கள் சோதித்து பாருங்கள். நீங்கள் நடக்கிற பாதை சரியா, நீங்கள் பேசுகிற வார்த்தைகள் சரியா என்பதை யோசித்து பாருங்கள். ஆண்டவர் நடத்தினார், உணர்த்தி பார்த்தார். உணர்வுள்ள ஜீவிதம் நம்முடைய வாழ்க்கையில் இன்றைக்கு தேவை. நம்முடைய வாழ்க்கையில் ஒரு உணர்வான ஜீவிதம் தேவை. எழுப்புதலின் இருதய தேவை. முன்னாலே சொல்லுவாங்க, உணர்வின் ஆராதனை, எழுப்புதலின் ஆராதனை, எழுப்புதல் கூட்டங்கள். இன்றைக்கு ஸ்தோத்திரம், எழுப்புதல் கூட்டங்கள், உணர்வின் ஆராதனைகள், காத்திருப்பு கூட்டங்கள், கன்வென்ஷன் கூட்டங்கள் எல்லாமே தடைபட்டிருக்கிற இந்த நெருக்கடியான நாட்களில் ஆண்டவர் உன்னை பார்த்து சொல்ல, நான் இனியும் உன்னை நடத்துவேன். ஹல்லேலூயா. கர்த்தரை நேசிக்கிற அன்பு உள்ளமே ஆண்டவர் உன்னை நடத்துவார். நீ கலங்கி நிற்காதே. இரண்டாவது அவர் என்ன சொல்லுகிறார்? உன்னை உணர்த்துவே. அவர் உணர்த்துவாரா? நடத்துகிறது மட்டுமல்ல, உணர்த்துவார். அநேகர் நடப்பாங்க, ஆனா உணர்வு இல்லாமலே போயிடுவாங்க. உணர்வு இல்லாம எங்க போறீங்க? எங்கேயோ போறோம். ஸ்தோத்திரம். என்ன செய்கிறேன், என்ன செய்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. இங்க இருக்கிற இந்த வார்த்தை கேட்கிற அன்பு உள்ளமே, நீங்க ஒருவர் அப்படி சொல்லவே கூடாது. உங்களை நடத்துகிற ஒரு தெய்வம் இருக்கிறார். கழுகு தன் குஞ்சுகளை சுமப்பது போல இதுவரை நான் சுமந்து காத்த தெய்வம் என்று ஆண்டவர் சொல்கிறார். ஸ்தோத்திரம். தாய் தந்தை தன் பிள்ளைகளை சுமப்பது போல நான் உன்னை சுமந்து காக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆண்டவரால் நடத்தப்படுகிற அன்பு உள்ளவே ஆண்டவர் உன்னை உணர்த்துகிறார்.
சபைக்காக ஜெபிக்கிறாயா? ஆலயம் அடைக்கப்பட்டிருக்கிறது. ஆலயத்தில் ஆராதனை உருவாக வேண்டும். மக்கள் கூட்டம் கூட்டமாய் கர்த்தரை துதிக்க வேண்டும். இதற்காக உன்னை உணர்த்துகிறார் என்று உபாகமம் 32:10 ஆண்டவர் உன்னோடு தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார். நடத்துகிற ஆண்டவர் இப்போது உன்னை உணர்த்தி கொண்டே இருக்கிறார். எப்போது ஆண்டவர் நடத்தி கொண்டிருந்தால் உணர்வில்லை என்றால் அது பிரயோஜனமற்றதாக மாறிவிடும். உணர்த்துகிறார், என் பிள்ளை, என் மகனே, நீ ஜெபிக்க வேண்டும், வேதத்தை வாசிக்க வேண்டும், தேசத்திற்காக கதறு. எவ்வளவு நேரம் அன்புள்ளமே, இங்க ஒருவேளை கிறிஸ்தவர்களா இருக்கலாம், தேவனுடைய பிள்ளைகளா இருக்கலாம், இல்லை ஆண்டவரை தெரியாதவர்களா இருக்கலாம். நான் உங்களுக்கு அன்பாக சொல்கிற வார்த்தை என்ன என்றால், நீங்கள் இன்று முதல் 1 மணிக்கு நேரம் முழங்கால் படியிட முடிந்தால் முழங்கால் நின்று, இல்லை நாற்காலியில் உட்கார்ந்து ஸ்தோத்திரம் பண்ணி, ஆண்டவரே எங்கள் தேசத்தை காப்பாற்றும், எங்கள் திருச்சபைகளை எல்லாம் காப்பாற்றும், ஆவியானவரே நீர் அசைவாட வேண்டும் என்று கதறி பாருங்கள். அதற்காக ஆண்டவர் உணர்த்துகிறார், நடத்தினார், உணர்த்தினார். அவனை தமது கண்மணி போல காத்திருக்கிறார். கண்மணி போல நாம் நாள் வயல்களில் போகும்போது, சாயந்தரம் ஆகும்போது கண்ணாடி போடாமல் இருந்தால் ஈக்கள் வந்து கண்ணில் விழுந்துடும். உடனடியாக 2 கண்ணில் விழுந்திருப்பதால் பைக்கை சாலை ஓரத்தில் நிறுத்தி வைத்து விட்டு அதை எடுத்து விட்டாதான் அப்புறம் யாத்திரை செய்ய முடியும். எத்தனை ஈக்கள் கைகளில் விழுகிறது, காலில், உடம்புல எங்கே விழுந்தாலும் அதை குறித்து கவலைப்படுவதில்லை. ஒருவேளை பைக் ஓட்டுகிறவர்களுக்கு அது தெரிந்திருக்கலாம். ஆனால் கண்ணிலே உள்ளே விழுந்து விட்டால், யாராயிருந்தாலும் 2 கண்ணிலே நிறைய விழுந்துட்டீங்க, விழுந்தனால் சாலை ஓரத்தில் வண்டியை நிறுத்திவிட்டு அதை எடுத்துவிட்டு அப்புறம் நாம் யாத்திரை செய்கின்றோம். அப்படி என்றால் இங்கே ஆண்டவர் சொல்லுகிறார், அவனை தமது கண்மணி போல காத்தருளினார். இன்றைக்கு முதல் நீ ஆண்டவருக்காக உன் வாழ்க்கையை அர்ப்பணிப்பாய் என்றால் உன்னை கண்மணி போல காத்தருளும், கண்மணி போல நடத்தவும், கண்மணியாகிய கிறிஸ்து இயேசுவை உணர்த்தவும் உன்னுடைய பேரை கண்மணி போடுறார். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். கண்மணியே, ஆண்டவருடைய கண்மணியாக நாம் ஆரம்பிக்கிறோம். அவரால் நடத்தப்படுகிறவர்கள், அவரால் உணர்த்தப்படுகிறவர்கள், ஸ்தோத்திரம், அவர்கள் கர்த்தருடைய கண்மணியாக இருக்கிறார்கள். சங்கீதத்தில் நாம் வாசிக்கும் போது 17ஆம் சங்கீதம் 8ஆம் வசனத்தை வாசிக்கலாம். சங்கீதம் 17:8. கண்மணியை போல என்னை காத்தருளும். இங்கே தாவீது சொல்லுகிறார், ஆண்டவரே என்னை கண்மணி போல காத்தருளும். திரளான படை வீரர்கள் அவனை சுற்றிலும் இருக்கிறார்கள். அங்கே அவன் எங்கே போனாலும் கூட படையில் இருக்கிறது, ராணுவ வீரர்கள் இருக்கிறார்கள். ஆனால் அவன் சொல்லுகிறான், என்னை கண்மணி போல காப்பறன் ராஜா. படை வீரர்கள் இருக்கிறதா, யார் எந்த கூட்டம் இருந்தாலும் ஆண்டுடைய பாதுகாப்பே மனிதனுக்கு பாதுகாப்பு. தாவீது சொல்லியிருக்கிறார், ஆண்டவரே என்னை காத்தருளும் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். நாம வார்த்தை என்ன சொல்லியிருக்கிறான், கண்மணி போல, அவருடைய கண்மணி போல என்னை காத்தருளும். இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தை கேட்கிறது. அன்புள்ளவே, ஆண்டவர் உன்னை என்னை கண்மணி போல காத்தருளுவார். ஒருவேளை நாளை நாம் பரலோகத்துக்கு போக வேண்டியவர்களாக இருக்கலாம். பிரசங்கம் கேட்கும் போது, பேசும்போது நம்முடைய நேரமாக இருக்கலாம். எவ்வளவு காலம் உலகத்தில் நம்ம வைத்திருக்கிறார்கள், அவ்வளவு காலம் கண்மணி போல காத்தருவார். தாவீது அதற்கான முறையிட்டான். அவனை பாதுகாக்கும் படைகளாக இருக்கிறது, நல்ல யுத்த வீரர்கள் இருக்கிறார்கள், எல்லா படையும் இருக்கிறது, ராணுவங்கள் இருக்கிறது. ஆனால் அவன் ஆண்டவரை நோக்கி பார்த்து சொல்கிறான், ஆண்டவரே உம்முடைய கண்மணி போல என்னை காத்தருளும். ஆகினால் கர்த்தர் அவனை பாதுகாத்தார். முதிர் வயதிலே கண்ணெல்லா வயதாகி மங்கி போகிற அந்த காலத்திலும் தன்னுடைய மகனாகிய சாலோமோனை சிங்காசனத்தில் உட்கார வைத்து ஆண்டவர் அவனுக்கு இரக்கம் செய்தார். ஆண்டவர் நம்மை கண்மணி போல காத்து
கண்மணி போல காத்தருளினார் என்றால் நாம் கவலைப்பட வேண்டிய தேவையில்லை. ஆண்டவர் நம்மை கண்மணி போல காத்தருள்வார். நீதிமொழியின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் இவ்விதமாக சொல்லுகிறது. நீதிமொழி 7:2 வாசிக்கலாம். என் கட்டளைகளையும் என் போதகத்தையும் உன் கண்மணியை போல் காத்துக்கொள், அப்பொழுது பிழைப்பார். ஹல்லேலூயா. எல்லாம் இருக்கட்டும், ஆண்டவருடைய கட்டளையும் போதகத்தையும் எப்படி நம்ம காத்துக்கிறோமோ நம்ம கண்மணி போல. நான் ஏற்கனவே சொன்னேன், கண்ணுக்குள்ள ஒரு தூசி உள்ளதா அதை எடுக்க மாட்டோம், கண்ணிலிருந்து கண்ணீர் வடிந்து கொண்டே இருக்கும். அப்படியெல்லாம் இங்கே கர்த்தருடைய கட்டளையும் போதகத்தையும் கண்மணி போல காத்தருள வேண்டும். போதகம் என்ன, கட்டளை என்ன என்பதை பரிசுத்த வேதாகமம் நமக்கு திட்டவட்டமாக சொல்லப்படுகிறது. மனம் திரும்ப வேண்டும், ரட்சிக்கப்பட வேண்டும், மூழ்கி ஞானஸ்நானம் எடுக்க வேண்டும், ஆண்டவருடைய வார்த்தையை கீழ்ப்படிய வேண்டும். அவ்விதமாக அதை காத்துக் கொள்வோம் என்றால் அப்போது நம்ம என்ன செய்வோமா? பிழைப்போமா? இல்லை என்றால் பிழைக்க முடியாது என்று வேதத்திலே சொல்லப்படுகிறது. எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் வேகமாக வாசிக்கலாம். என்னை விட்டு தூரப்பட்டு மாயையை பின்பற்றி வீணராய் போகிறதற்கு என்னிடத்தில் என்ன அநியாயத்தை கண்டார்கள்? என்னிடத்தில் விட்டு ஆண்டவரை விட்டு தூரமாய் மனம் போல வாழ ஆண்டவத்தில் என்ன அநியாயத்தை கண்டீர்கள் என்று எரேமியா தீர்க்கதரிசி இன்றைக்கு சத்தமாக பேசுகிறார். அன்பான தெய்வ பிள்ளைகளே, ஆண்டவருடைய வாருங்கள், ஆண்டவருடைய கருத்தில் வாருங்கள். சங்கீதம் 27:5 ஆண்டவருடைய சமூகத்தில் வருவோம் என்றால் அவர் தம்முடைய கூடாரத்திலே ஒழித்து வைத்து நம்மை, நம்முடைய குடும்பத்தை, அன்பான சின்ன பிள்ளைகளே, சிறு குழந்தைகளே, கர்ப்பஸ்திரீகளே, வாலிபர்களே, பெரியவர்களே, உங்களை கண்மணி போல பாதுகாக்கும்படி ஆண்டவர் அழைக்கிறார். தம்முடைய கூடாரத்திலே வாருங்கள். அந்த வசனத்தை வாசிக்கலாம். தீங்கு நாளிலே அவர் என்னை தம்முடைய கூடாரத்தில் மறைத்து, இந்த தீங்கான காலத்திலே, சோதனையான காலத்திலே அவர் தம்முடைய கூடாரத்திலே மறைத்து என்னை தமது கூடார மறைவிலே ஒளித்து வைத்து என்னை கண்மலையின் மேல் உயர்த்துவார். அவன் கூடார மறைவிலே ஒழித்து வைத்து கண்மலை மேல உயர்த்தி நம்மை பாதுகாப்பார். சங்கீதம் 31:20 வாசித்து நேரமானபடினால் இப்பொழுது தேவனுடைய வார்த்தையை சொல்லுகிறதை இந்த நேரத்தில் முடித்துக் கொள்ள விரும்புகிறேன். சங்கீதம் 31:20 மனுஷனுடைய அகங்காரத்துக்கு அவர்களை உமது சமூகத்தின் மறைவிலே மறைத்து. மனுஷனுடைய அகங்காரம், இன்றைக்கு மனுஷனுக்கு என்ன வந்தாலும் அகங்காரம் தான். தேவ பயம் உண்டா என்று கேட்டால் சிலருக்கு இருக்கிறது, மற்றவர்களுக்கு இருக்கிற அதிகமான அகங்காரம் தான். அந்த அகங்காரத்திற்கு ஆண்டவரை செய்கிறார், மறைத்து வைத்து வாசிக்கிறார். நாவுகளின் சண்டைக்கு அவர்களை விலக்கி உமது கூடாரத்திலே ஒளித்து வைத்து காப்பாற்றுகிறீர். எல்லா சண்டைக்கும், அகங்காரத்திற்கும், சோதனைக்கு எல்லாம் கர்த்தரை நம்புகிற, கர்த்தருக்காக வாழ்கிற அன்பு உள்ளவே உன்னை ஒழித்து வைத்து ஆண்டவர் பத்திரமா பாதுகாப்பார். இப்போது ஆண்டவருடைய கரத்திலே உங்களை ஒப்பு கொடுக்கிறீர்களா? கண்மணி போல என்னை காத்தருளும் தெய்வமே, என் பிள்ளைகளை காத்தருளும் பெரியவர்கள் சொல்லுங்க. சோதரம், நான் உடைய கட்டளை கீழ்ப்படிந்து உமக்காக என் வாழ்க்கையை அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்லுவீங்கன்னா ஆண்டவர் கூடாரத்திலே மறைத்துக் கொள்வார். நாம் எல்லாரும் ஜெபிக்க போகிறோம். இப்போது ஜெபிக்கும் போது உங்கள் வாழ்க்கையில அற்புதத்தையும் அதிசயத்தையும் தாராளமாக கட்டச் செய்வார். எல்லாரும் அப்படியே உங்களுடைய கரத்தை ஆண்டவருக்கு நேராக உயர்த்துங்கள். ஆண்டவரே, என்னை தொடுகிறவன் உம்முடைய கண்மணியை தொடுகிறான். அவளை என்னை நேசிக்கிறேன். உலகம் என்னை பகைத்தால் நீர் பகைக்காதது, நீர் அரவணைக்கிறது. உங்களுடைய சமூகத்தில் வந்திருக்கிறேன். உங்களுடைய கட்டளைகளை நான் கீழ்ப்படுகிறேன். உங்களுடைய வார்த்தையை அப்படியே ஏற்றுக்கொள்கிறேன். என்னை கண்மணி போல பாதுகாத்துக்கொள். மனிதனுடைய அகங்காரத்திற்கும் கொள்ளை நோய்க்கும் கர்த்தரை ஒழித்து வைத்து எல்லா குடும்பங்களையும் இந்த வார்த்தைக்கு இருக்கிற அன்பு உள்ளங்களை மறைத்து வைத்து பாதுகாத்துக் கொள்ளும். சுகபர தீர்க்காயசை கர்த்தர் கட்டளையிடும்.
மறுபடியும் கர்த்தருடைய வார்த்தை உம்முடைய பிள்ளைகளுக்கு அடிமை பேசுகிற நாள் வரையிலும் நேரம் வரையிலும் உம்முடைய சேட்டை நிழலை மூடிக்கொள்ளும். நாங்கள் மறுபடியும் சந்திக்கும் வரை உம்முடைய கிருபை கூட இருக்கட்டும். எல்லா விதமான ஆசீர்வாதத்தினாலும் தூரத்தில் வெளிநாடு இந்தியாவில் பல நிலைகளில் இருக்கிற எல்லா குடும்பங்களையும் கண்மணி போல பாதுகாத்துக் கொள்ளும்படி பரலோக தேவனுடைய கருத்தில் அர்ப்பணிக்கிறேன். ஆசீர்வதிக்கிறவர்களை மூடிக்கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமையே அவருடைய பரிசுத்தத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்தாய் சிநேகம் கொடுக்கலும் நாம் யாவரோடு இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருந்த அன்பு உள்ளங்களோடு அப்படி வருகை மட்டும் அவருடைய கிருபை கூட இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. மறுபடியும் நாம் சந்திக்கும் வரையிலும் கர்த்தருடைய கிருபையும் பாதுகாப்பும் ஒவ்வொருவரோடும் குடும்பங்களோடும் தலைவர்களோடும் இருப்பதாக கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.